கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆவியானவர் பேசுவாராக. தகப்பனே, நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயும் பேதுரு 1ஆம் புஸ்தகத்தில் 1ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று காணப்படும் அப்படின்னு வேதத்தை பார்க்குறோம். இது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அழிந்து போகிற அக்கினி என்ன செய்யுதானா சோதிக்கப்படுதான். அதே பார்த்து நம்மகிட்ட விலையேற பெற்ற விசுவாசம் என்ன செய்யுது சோதிக்கப்படும். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட விசுவாசம் விலையேற பெற்றது. அப்போ இந்த விலையேற பெற்ற விசுவாசம் என்ன செய்யறாரு, ஆண்டவர் சோதிக்கிறார். அந்த விசுவாசத்தில் என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சோதித்து பார்க்குறாரு. ஒவ்வொரு காரியத்துலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மளை சோதித்து புடமிட்டு பார்த்து தான் ஆண்டவர் நினைச்சிறாரு பரலோகராஜ்யத்து பாதையில் ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம அவர் பாதையில் போகும்போது, ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை இருக்குது, பிசாசுனால நான் சோதிக்கப்படுறேன், சாத்தான் நீ சோதிக்கிறான் இல்லை. ஆண்டவர் சில நேரம் விசுவாசத்தில் நம்ம சோதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நம்ம பாவம் செய்து சோதிக்கப்படுறோம், அது பிசாசு கையில் போய் என்ன செய்தான் ஆண்டவர் சோதிக்க அனுப்பிடுவார். ஆனால் அந்த தெய்வ பிள்ளைகளை உருவாக்குறதுக்கும் சில நேரம் பிசாசு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. அது என்னன்னா விசுவாசம் நம்மளை நினச்சிதான் நம்ம விசுவாசத்தில் நிலச்சி நிற்கிறதுக்காக விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் தேவனை நினச்சிடறாரு, சோதித்து பார்க்குறாராம். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் சோதித்து பார்க்குறாருன்னா, தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டருக்கு எல்லாம் முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கும் போது நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. ஆண்டவர் சொந்த என்னன்னாலும் அவர் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நிச்சயது நடக்காது. தெய்வ பிள்ளைகளாகி நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டருக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்துடணும். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, நீ வழிநடத்தும் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை நீ பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் விசுவாசத்தில் பின்வாங்கி போயிடக்கூடாது, விசுவாசத்தில் நான் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட நினச்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நினச்சிக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நினச்சிவார், விசுவாசத்தில் புடமிட்டு தான் கூட்டிகிட்டு போவார். கடைசி இன்னைக்கு சோதனை வந்துச்சு என்று முடிஞ்சதும் கிடையாது. கடைசி வரைக்கும் எங்களுடைய வசனம் போட்டுட்டு பாருங்க, சோதிக்கப்படும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நிச்சயம் காணப்படும். புகழ்ச்சியும் மகிமை கனம் எல்லாம் உண்டாகும். நம்மளுடைய நம்மளுக்கு விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர் ஏன்னு கேட்டாச்சுன்னா, பேதுருல ஒரு காரியத்தை சொல்லுவார். இந்த பேதுருல இதை மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். அவர் என்ன சொல்வார், யார் உண்மை விட்டு போனாலும் நான் உண்மை விட்டு நினச்ச மாட்டேன், போகவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினச்சுவான் கேட்பான். சொல்லுவார் பேதுரு சொல்லுவார். என்ன சொல்லுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் 33 பார்த்தோம்னா, பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூறுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு என்ன சொல்ல. இந்த ராத்திரியிலே சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு. எங்கடிச்சுன்னா ஒருத்தங்க பெருமை வந்துச்சுன்னா அவங்களால இது அப்படி வளர்ந்துடும். அந்த பெருமைகள் எல்லாம் எனக்கு முடியும், யாரும் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நிற்பாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, யார் இடத்துல இருந்தாலும் நான் நினச்ச மாட்டேன், ஒரு காலம் இடத்துல மாட்டேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ராத்திரியில் சேவல் கூப்பிட்றதுக்கு முன்னால் நீ என்ன செய்ய 3 தடவை நீ என்ன செஞ்சிடுவான், மறுதளிச்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், தேவ பிள்ளைகளாகி நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற அன்பின் மேலே தான் பிள்ளைகள் பெருமையில் பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுடைய அன்பை இங்கே நிலைச்சிருங்க. விசுவாசமானது நம்மளுக்கு பரீட்சைக்கப்பட்டு அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்படும் போது எனக்கு பிசாசு இவ்வளோ சோதனை கொண்டு வந்திருக்கான், இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கண்ணீர் வடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தை நினைச்சிடறாரு. பரீட்சை அழிந்து போகிற பொண்ணு அக்கினிலாம் சோதிக்கப்படுற மாதிரி நம்மளுக்கு அது அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன செய்யணும், சோதிக்கப்படும். அந்த பேதுரு பாருங்கள், நான் நிற்கிறேன்னு சொன்னாலும் அந்த அடுத்த நிமிடம் என்ன செய்யறான்னா, ஆண்டரே சொல்லிட்டாரு, நீ இந்த ராத்திரியிலே நீ சேவல் கூறக்கு முன்னாடி
மூன்று வாட்டி அந்த சேவல் கூடுறதுக்கு முன்னாடி நினச்சி மறுதளிப்புன்னு ஆண்டு சொல்லியிருந்தார். அதே மாதிரியே நடந்துச்சு. ஆனாலும் ஆண்டுடைய கிருபையினால் அவர் ஏசப்பா வந்து என்ன செய்கிறாங்க, அந்த அங்கே போய் அவரை வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு அந்த எந்த இடத்துல சொல்லலாம், நீதிமன்றத்துக்குள்ள உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ஆண்டு ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. அந்த பார்வையில் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல மனம் திரும்பி அழுகிறான், மனங்கசந்து அழுது தன்னை ஒப்பு கொடுத்து தெரியாமல் சொல்லிட்டு அந்த வார்த்தைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்துச்சுதான் நான் சொல்லக்கூடாது, என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட ஆண்டு சொல்லியிருக்காரு, என்னால் என்று உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழி உங்கள் வழி அல்லன்னு இருக்கிறாரு. அப்போ ஆண்டுடைய வழிக்கு தான் நம்மளை ஒப்பு கொடுக்குறோமே தவிர நம்ம வழியில் நம்ம என்ன, நான் எல்லாத்தையும் ஆண்டருக்காக சாதிச்சிருவேன்னு சொன்னவங்களாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டவருக்கு அவங்க நினச்சி நிற்கவே முடியாது. அதனால் தெய்வ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, நீர் என்னை எடுத்து பயன்படுத்துங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் கூட நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பார். ரொம்ப குழந்தை இல்லாமல் வீட்டில் வந்து என்ன செய்வார், வேதனைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார், குழந்தை இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு. ஆனாலும் அவருடைய மன வேதனை பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு வாரார். வந்து என்ன செய்கிறார், ஆபிரகாம் உள்ளேருந்து கூனி குறுகி போயிருக்கிறான். ஆண்டவர் அனுமதிச்சுதான் அது இல்லை, நான் இவனை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினச்சார். ஆபிரகாம் தேடியே வராரு. அவர் வந்து விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் வந்து அவர் வந்து ஆண்டவர் அப்படி விசுவாசிக்கிற மகன். ஒரு விக்கிரங்களை ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறாரு. ஆனாலும் நினச்சினா குழந்தை இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளேருந்து அழுதுகிட்டு உட்காந்து ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வராரு, அவனை நினைச்சிறாரு, வீட்டுக்குள்ளே வந்து வெளியே நினைச்சிறாரு, வாராரு, அழைக்கிறார், கூப்பிடுறாரு. 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 3 பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்னும் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் பெருகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். இவ்வளமாய் ஒரு சந்ததி பெருகும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வானத்தில் அண்ணாந்து பாருங்கிறாரு. ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரை மண்ணை என்ன கூடுமானால் எண்ணுங்கிறாரு. அவர் நிறைய காரியத்தை ஆண்டு சொல்கிறாரு. ஆனாலும் என்ன இல்லைன்னா அவன் என்ன அதை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் என்ன நான் விசுவாசிச்சு ஆண்டருக்கு பின்னால் போகிறான் பாருங்கள். ஆண்டருக்கு பின்னால் போகும்போது பாருங்கள், நீங்கள் இதில் வந்து ஒரு 12ஆம் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம், நான் காமிக்கிற தேசத்துக்கு நினச்சேன் காமிக்கிற இடத்துக்கு நீ போன ஆண்டர் சொல்லுவார். அப்படியே கேட்பார் ஆபிரகாம் வந்து ஆண்டர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே அவர் கேட்பார். அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமை அழைத்து 12ஆம் அதிகாரம் 1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஆண்டு சொல்கிறார். தேவ பிள்ளைகளாகி நமக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைய கொடுத்துருக்குறாங்க. வாக்குத்தத்தை இல்லைன்னு இல்லை, ஆனாலும் வாக்குத்தத்தை கொடுத்துருந்தாலும் இன்னும் எனக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் வாக்குத்தத்தை எனக்குலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் ஆண்டவர் இப்போ தான் எனக்கு நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் காலதாமதம் ஆகினாலும் நம்ம நினச்ச வேண்டாம், பொறுமையோடு காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை நினச்சிடுவோம், பெற்றுக்கணும். அதுதான் நல்லது. துரிதமாய் வர ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்து நிற்காதுன்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. எந்த காரியமும் நமக்கு வந்து தாமதமாக வர்றது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிற பாதி அப்படியே கேட்டு நினச்சிடாரு. ஆபிரகாம் போகிறாரு. ஆனால் அவருக்கு பிரச்சனைகள்னு சொன்னீங்களா, பிரச்சனைகள் போராட்டங்கள் அவன் நினச்ச காரியம்லாம் அவன் நடக்குது. அவன் சூழ்நிலையே மாறி தான் கிடக்குது. ஆனாலும் போகிறான். அவர் வந்து நான் இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்படி ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சார். அது மாத்திரம் இல்லை, 75ஆவது வயசில் உனக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பார். குழந்தைக்காக தானே அழுது அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. 75ஆவது வயசில் உனக்கு குழந்தைய நான் தருவேன்னு சொல்லி அந்த சொல்லியிருப்பார். ஜாதியை ஜனங்களை பெருக பண்ணுவேன் பாரு, வானத்து நட்சத்திரத்தை அண்ணாந்து பாரும்பார். என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி ஆண்டவர் பின்னாலே தான் வந்தார். ஆனால் குழந்தை பாக்கியமே கிடைக்கல அவருக்கு. அவர் கிடைக்கலங்கும் போது அந்த 100ஆவது வயசில் ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு, ஈசாக்கை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவனை மோரிய மலைக்கு கொண்டு போய் தகன பள்ளி இடும்பார். ஒரு காலத்தில் குழந்தைய கொடுத்துட்டாரு, 100ஆவது வயசில் பிள்ளையை பெற்று எடுத்துட்டாரு. ஆனால் தகன பள்ளி இடுன்னு சொல்கிறார் பாருங்க.
அதில் தான் அவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியாச்சுன்னா உடனே சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் இன்னும் கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சார் அப்படின்னு வரும். அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் ஆண்டவர். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சோதித்து பார்த்து பார்த்தா கூட்டிகிட்டு போவார். இப்போ அந்த ஆபிரகாம் என்ன நினச்சிருப்பாரு, என்ன ஆண்டவரே நீ நான் பிள்ளை இல்லாமல் இருந்தேன், பிள்ளை தந்தீர், இப்போ நீ சோதிச்சு அவனை போய் தகன பிள்ளையிடுன்னு சொல்கிறீரே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தகன பிள்ளையிடுன்னு சொல்கிறீரேன்னு சொல்லி அவன் கொஸ்டின் பண்ணலை. உடனே ஆபிரகாம் அந்த மலைக்கு என்ன செஞ்சார், கூட்டிகிட்டு போனார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து உன்னை வந்து நான் பெருக பண்ணேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு ஒரு சந்ததி கற்பப்பிறப்பில் எலியேசர் உனக்கு குழந்தை உன் பிள்ளை இல்லை, உன்னுடைய கற்பப்பிறப்பாகியே உனக்கு ஒரு பையன் பிறப்பான்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். தகனப்பள்ளின்னு சொல்கிறேன், தகனப்பள்ளினா லேஸ் பண்ணுறதா, சின்ன சின்னதாக வெட்டி கட் பண்ணணும் அப்படின்னு இது சொல்லிட்டாரேன்னு சொல்லி மனசு கஷ்டம். ஆனாலும் கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க மலைக்கு. அந்த மலைக்கு போகும்போது கூட பையன் கேட்காம, விவரம் தெரிஞ்ச பையன்தான், பெரிய பையன்தான், எத்தனை வயசு இருக்குன்னு தெரியாது. விரவு இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, பழி கொடுக்குறக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்பான். அப்பா அவர் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்னு சொல்லுவார். எல்லாம் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனை வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். சொல்லி இருக்கார். கடற்கிற மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பூமியில் உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தாலும், நான் உன்னுடனே பண்ணுகிற என் உடன்படிக்கையை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்போ பாருங்கள், திரளா உன்னை பெருக பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 4ஆம் வசனத்தை சொல்லிட்டார், திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் வந்து அந்த 5ஆம் வசனத்துலேயும் தான் போட்டிருக்கு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிராம் இல்லை ஆபிரகாம் சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி சொல்லிவிட்டு அந்த பிள்ளைய வந்து நினச்சிடாரு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு பிறகு ஏற்கனவே இதில் சொல்லியிருப்பார். என்ன சொன்னால் 17ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் ஏற்கனவே ஒரு வசனம் சொல்லியிருப்பார். 19ஆம் வசனம் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் உன் மனைவி ஆகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவனுக்கு ஒரு பிள்ளை நான் கொடுப்பேன், சாரால் அவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பான், அவனுக்கு நீ ஈசாக்குன்னு பெயரிடுவான், அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததியும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேங்கிறாரு. அவன் இது எல்லாமே ஆபிரகாம் மனசுக்குள்ள வச்சுருக்கிறாரு. எனக்கு ஒரு பையன் பிறப்பான்னு சொல்லியாச்சு, ஈசாக்குன்னு பேரிட சொல்லிட்டாரு, பேர் விட்டாச்சு. அப்போ இவன் நிமித்தம் என்ன செய்ய போகிறேன், சந்ததி நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன்னு இருக்கிறாரு. பின்வரும் சந்ததி எல்லாம் உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கெல்லாம் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு தகனப்பள்ளிடுங்கிறாரு. அப்போ என்ன செஞ்சால் சரிதான், ஆண்டவர் அவனை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், ஸ்டெடியாக இருந்தார். ஆனால் பையன் கேட்க, ஆண்டவரே விரவு இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, பழி கொடுக்குறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கும்போது கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக்கொள்ளப்படுன்னு சொல்லிடுவார். ஆனால் பிள்ளை கையங்காலையும் கெட்டி அந்த பள்ளிப்படத்தை கொண்டு வச்சு கத்தி ஓங்கும்போது ஆண்டவரே சொல்லிடுவார், ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேலே உன் கையை அணிச்சேதை போடாத, உன் விசுவாசத்தை நான் அறிஞ்சேன் பாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த விசுவாசத்தை எது செய்கிறாருன்னா சோதித்து பார்க்குறாரு ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்துன்னு சரினா, நமக்கு ஆண்டவர் நம்மளை கொடுத்து நடத்திட்டு போகிறாருன்னா, தேவனாகி கர்த்தர் நம்மளை நடத்திட்டு போகிற பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். பிரச்சனையே சந்திக்காமல் நிச்சயம் முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஈசாக்கின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நீங்களும் ஆபிரகாம் சந்ததி தான், நானும் ஆபிரகாம் சந்ததி தான். அந்த நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யான் மறைக்கும்போது அந்த இவனும் ஆபிரகாமும் குமாரனாக இருக்கிறானே பாரு, யாரை அந்த சகையை பார்த்து சொல்லுவார், ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானான்னு சொல்லுவார். அந்த கூனி 18 வருஷம் கூனியாக இருந்தார்ல, அந்த மகளையும் பார்த்து சொல்லுவார், இவளும் ஆபிரகாமுக்கு குமார்த்தியாக இருக்கிறான்னு சொல்லி. அப்போ பூமியில் வம்சங்கள் எல்லாமே யாரோட பிள்ளைங்க, ஆபிரகாமின் சந்ததி தான். பூமியில் நம்ம இப்போ இருக்கிற எல்லாருமே ஆபிரகாம் பின் சந்ததிகள் தான். ஈசாக்கு மூலயமா ஆண்டவர் சந்ததி கொடுத்து
இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆபிரகாம் சந்ததியே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசமானது நினச்சி பரீட்சிக்கப்படும். அது விசுவாசத்தில் அது விலையேற பெற்றது விசுவாசம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு விசுவாசம். அது எல்லோரும் நினச்சிப்பாங்க பார்த்து விசுவாசிப்பாங்க, நம்ம விசுவாசிக்கிறோம். அதை பார்த்து தோமா கூட என்ன சொல்லுவார், உங்கள் விழாவில் கை போட்டு நம்ம பார்த்தால் வழியே நம்ம விசுவாசிக்க மாட்டேம்மா, தோட்டத்தில் தெரிஞ்சு குறுக்கில் கையை வையிடும்பார். ஆனால் ஆண்டவர் மேலே நம்மளுக்கு வச்சுருக்கோம். அந்த விசுவாசத்தை தந்தது யாரும்? ஆண்டவர் தான். நம்மளை ஒவ்வொரு பாதையிலையும் விசுவாச பாதையில் கூட்டிகிட்டு போகிறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே சோதனைகள் உண்டு. நம்மளுடைய சோதனையை என்று என்ன சொன்னால் புடமிட்டு பார்ப்பார். அந்த யோகு சொல்வார்ல, ஆண்டவரே நீ சோதித்த பின்பாக என்னை சோதித்த பின்பாக நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவர் அவர் பார்த்து அவர் எந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவருடைய சந்ததியை வைத்திருக்கிறாரோ, எந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறாரோ அந்த விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்குறார். யோகு சோதித்து பார்த்தார், ரெட்டுத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால் தெய்வ பிள்ளைகளாக இன்றைக்கி நான் சாசினால் நான் ரொம்ப போராட்டத்தில் போகிறேன், நான் அவங்களால இப்படி பிரச்சனைகளை போகிறேன், இவங்களால பிரச்சனைகளை போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரயோஜனமே இல்லை. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் விசுவாசத்தை கொடுத்து அதை சோதித்து பார்க்காரு. நம்மளுக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு இல்லை, நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் நமக்கு நினச்சிடாண்டு ஒவ்வொரு காரியத்தையும் சோதிப்பார். நம்மளை புடமிட்டு சுத்த பொண்ணாக்கி தான் உள்ளே கூட்டிகிட்டு போவார் பரலோகத்துக்குள்ளே. நம்ம இந்த பூமியில் இருக்கோம். இந்த உலகம் துன்மார்க்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கான். அந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால அவன் ஏதாவது கரப்படுத்திடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை நினச்சிடாருன்னா ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறார். அதனால் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு, பிசாசு என்னை சோதிக்கிறான். மந்திரம் செஞ்சிட்டாங்க, மந்திரம் செய்கிறாங்க, ஒரு பக்கம் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மந்திரங்களை செய்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போடுங்க, நல்லா தெய்வனுடைய வல்லமை வெளிப்படும். அது ஒரு வாசத்தை கூட அன்றைக்கி ஒரு கவி வாசித்தேன், அவர் பின்னாலே தெரில. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் வெட்ட வளருவான், கொட்டை உயருவா, முட்டி போட்டு ஜெபிச்சான் அண்ணா நீ முதலை காட்டி ஓடிடுவ, அவன் அகலம் தெரியாமல் காலை விடாத அப்படின்னு அந்த பாட்டு நல்லாயிருக்கும். மோசஸ் ராஜசேகரவங்க படித்த பாட்டு. அதனால் தெய்வ பிள்ளைகளாக்கி நீங்கள் எக்கார்ந்து கொண்டு என்ன செய்யாதீங்க, முட்டி போட்டு ஜெபிச்சிங்கன்னா அது என்ன செய்யாது, விசுவாசத்தை நம்ம சோதிக்கிறதுக்கு ஆண்டு வச்சுருந்தாலும் நம்ம ஜெபம் இல்லைன்னா விசுவாசம் இருந்துச்சு தட்டிடுவான், விசுவாச தட்டி கொண்டு போயிடுவான். தேவனாய் கர்த்தர் நம்ம முத்தமாக சந்தோஷப்பட வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தான் அந்த காரியத்தை நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இறங்கிக்கிட்டு இருக்க விசுவாசமானது நம்மளுக்குள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர் கொடுத்த விசுவாசம் வளர வேண்டுமானால் யார் என்ன சொன்னாலும் அந்த விசுவாசத்தை நம்ம குறைஞ்சிடக்கூடாது. விசுவாசத்தில் எழும்பி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நினச்ச முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். கடைசி வரைக்கும் அவருடைய நாமம் மகிமைப்படும். மகிமையில் ஆண்டவர்கள் நிறுத்தும் போது நம்மளுடைய விசுவாசம் ஒழிந்து போகாமல் அங்கே இருக்கணும். நம்ம நிமித்த புகழ்ச்சியும் இருக்குது, அவருக்கு புகழ்ச்சி இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அவருக்கு என்னது ஆண்டவருக்கு புகழ்ச்சியில் மகிமையில் கனத்தில் ஆண்டவர் வைப்பார். ஆனால் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்திலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நீங்கள் தைரியமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், எழும்பி போகணும். வசனத்தை உறுதியாக பற்றிக்கோங்க. வசனத்தின் மித்தம் நம்மளுக்கு நிச்சயம் ஒரு வசனம் இருக்கும். யோசேப்பு அந்த 105ஆம் சங்கீதத்தில் இருக்கும். யோசேப்பு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அவனை புடமிட்டு பார்த்தாராம். புடமிட்டு பார்த்தான்னு சொல்லி 105ஆம் சங்கீதத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், அவருடைய வார்த்தை என்ன செஞ்சா புடமிட்டு பார்க்குது. வாசிக்கிறேன். 105ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு பாருங்கள். 105ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தை போட்டிருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் புடமிடும். வாக்குத்தத்தத்தை வாங்கின உடனே
இனி ஆண்டவர் உயர்த்த போகிறாராம், 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறாராம். அவனை கொடாகூடிய பெருக பண்ணுவாரான்னா ஒவ்வொரு வார்த்தைகளையும் தந்துட்டு அப்படியே ஆசீர்வதிக்க மாட்டார். அது மித்தம் நம்மளுக்கு அந்த புடமிடுகிற வேலை உண்டு, அதையும் சோதிச்சு பார்ப்பார். அதனால் நீங்கள் அதையும் என்ன செஞ்சுருக்க, உடனே ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். அதுக்கு காலங்கள் உண்டு. அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம காத்திருந்து அவர் நம்மளை புடமிட்டு பார்த்தப்பறம் தான் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். நம்மளை சோதித்து பார்ப்பார், புடமிட்டு பார்ப்பார். யோசேப்பை புடமிட்டு பார்த்து உயர்த்தினாரா இல்லையா? ஆபிரகாம் சோதிச்சார், பையனை கொடுத்து சோதித்து பார்த்தாரு. இன்றைக்கி நம்ம ஆபிரகாம் சந்ததியாக நம்ம இருக்கிறோமா இல்லையா? தேவ பிள்ளைகளை நம்ம யாரும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. நம்மளை ஆண்டவர் ஏன்னா உலக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கின்னஸ் புஸ்தகத்தில் பேர் பதிகிறக்காக படாத பாடு படுவாங்க. நம்ம பரலோகராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த உலகத்தில் சில பாடுகளை ஆண்டவர் அனுமதிப்பார். ஒவ்வொரு நாளும் எசப்பா 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 எசப்பான்னு சொல்கிறதுக்குன்னு சில பாடுகளை அனுபவிச்சு தான் கூட்டிகிட்டு போவார். நம்ம அதிகமாக நம்ம சுத்தமாகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நாளுக்கு நாள் அதில் பழக்க வைத்து இந்த ஏதோ ஒரு பறவை, அது என்ன பறவை, கல்லாப்புறம் தான், கழுகா, அது அப்படி பறந்துக்கிட்டே போகுமா. அது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அப்படி இருக்கும்போது அந்த குஞ்சுகளை பறக்க வைக்கிறதுக்கு அவங்க பல பாடு அது படுமா. அந்த தாய் பறவை அது நிறைய வச்சு அதுக்கு கீழே முள், கம்பு, பஞ்சு, அந்த தும்பு எல்லாம் வச்சு தான் முட்டை போடுமா. அவன் முட்டை விட்டு குஞ்சு பொறிச்ச பிறகு கொஞ்சம் பெருசாக ஆக அதை ஒன்றொன்னா உருவுமா. அந்த தும்பை எடுக்குமா, பிறகு பஞ்சை எடுக்குமா, அது பிறகு கம்பை எடுக்குமா, முள் குத்த ஆரம்பித்த உடனே அது பறக்க ஆரம்பிச்சிருமா. அப்போ அதுக்கு ஒரு புடமிடுற வேலை இருக்குல்ல, பறக்க வைக்கிறதுக்கு. சும்மா குஞ்சு பறித்து வந்தோன்னா அது பறக்காது. அப்போ இப்படி சொல்லுவாங்க. அப்படி அது முள் குத்துன பிறகு தான் என்ன செய்வோம், கீழே போய் விழுந்தோடனே அப்பா அப்படின்னு போய் அலருமா. அப்போ அந்த பறவை போய் என்ன செய்ய கீழே தூக்கிட்டு வந்துடுமா. இப்படியே வச்சா பழக்கம் வைக்கிற மாதிரி நம்மளும் தகப்பன் சுமக்கிறது போல் கர்த்தர் நம்மளை சுமக்கிறார். நான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் செய்யுங்கதான், நீங்கள் கலங்காதீங்க. விசுவாசத்தில் சோதித்து பார்ப்பார் ஆண்டவர். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கணும். நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் காமிக்கிற பாதையில் சரியாக ஆண்டவரை பார்த்து போய்கிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண்டவர் எந்த இலக்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரோ அந்த இலக்கில் போய் சேர்றது வரைக்கும் நம்மளோட கூட பத்திரமா நம்மளை இருந்துச்சு தூக்கி தகப்பன் தோளில் சுமக்கிறது போல சுமந்து நம்மளை கரை சேர்ப்பார், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவார். அதனால் தெய்வ பிள்ளைகளுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், சோதனைக்காரன் வந்திருக்கான், சோதனைக்காரன் சும்மா சோதித்து பார்ப்பார். ஆனால் பூமியில் இருக்க எல்லா வம்சங்களும் அவங்க இருந்து ஆபிரகாம் மித்தம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. பூமியில் மண்ணுக்கெல்லாம் கடக்கிற மண்ணை என்ன பாரு, என்ன முடியுமா அதே மாதிரி ஒரு சந்ததியை பெருக பண்ண. இன்னைக்கு பூமியில் இருக்கிற அவ்வளோ மக்களுமே ஆபிரகாம் சந்ததி தான். நட்சத்திரத்தை என்ன கொடுமா பாரு, இதே மாதிரி தான் நம்ம நீ சந்ததியை பெருக பண்ணு. அப்போ எல்லாம் ஆபிரகாம் சந்ததி தான். நான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் இதுக்கு எக்காரணத்தை கொண்டு நினச்சிக்கூட சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளை சோதித்து அவருடைய சத்தியத்தையும் அவர் கட்டளைகள்லாம் நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் நிறைய கிருபை கொடுத்து வருவார். அப்போ தாவீது ராஜா சொல்லுவார் பாருங்க, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திரம் நம்மளை அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சத்தியம், அவருடைய வசனம் நம்ம கற்றுக்கொள்ளணும், அதை புரியணும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு தராரு. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பாடம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், படிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எதை கொஞ்ச நாள் நடந்தில்லை, பரலோகராஜை கூட்டிகிட்டு போகிறவங்க சுத்தம் பொண்ணாய் மாற்றுவாராம். கரை தரை அற்றவர்களாக கர்த்தர் மாற்றி தான் பரலோகராஜ்யத்தில் கூட்டிகிட்டு போவார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் மேலே ரொம்ப அன்பு ஆண்டு வச்சுருக்கிறாரு. அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க, எதையும் குறித்து கண்ணீர் பண்ணிக்காதீங்க. தேவனுக்கு உங்கள் 100க்கு 100 உங்களை ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படி நடந்தால் தான் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமே தவிர, இல்லை பிசாசு அக்னி கடல் இருக்குது, அந்த அக்னிகளை நித்திய கிளம்பி விழுந்துடவே கூடாது. விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் பயங்கரமான இடம் அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது. அதனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். உலகம் முழுவதும் இருக்க மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, தேசத்துக்குள்ளே இருக்க மக்களுக்காக ஜெபிங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க மக்களுக்காக ஜெபிங்க, நாட்டை ஆளுகிறவங்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவங்களுக்காக ஜெபிங்க. ஜெபிச்சு எந்த போராட்டம்னாலும் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுங்க. ஆண்டவர் அதுக்குள்ள நல்ல ஞானத்தை தருவார். எதுக்காக அந்த பிரச்சனை, எதுக்காக அது போராடும், அதுலேருந்து ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வச்சு ஆண்டவரே எனக்கு இதில் சரி பண்ணுங்க, இதில் பரிசுத்தப்படுத்துங்க. நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைங்க, நம்ம பரலோகராஜ்யத்துக்கு போகிற பிள்ளையாக இருந்தால் நமக்கு டெய்லி பரீட்சை நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம எதையும் நினச்சிக்கூடாது, நினச்சி
மனசு கலங்கக்கூடாது. கலங்காதபடி தைரியமாக ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மளை நினச்சி கரை சேர்ப்பார். கரை சேர்க்கிற நாள் ஒரு நாள் வரும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய பரீட்சைகள் ஆண்டவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க. தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவன் அன்பு வச்சுருக்கிறாரு. யாரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லார் மேலேயும் அன்பு வச்சுக்கிறாரு. மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், கிராம ஊழியத்துக்கு போகும்போது மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறது வாக்கியலோ, கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை இன்னைக்கு நீ நடத்தும், நீர் நடத்தும், ரத்தத்தால் இதை கழுவும், இதை பரிசுத்தப்படுத்தும், நான் எப்படி நடக்கணும், எனக்கு இந்த பாதையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லாம் விசுவாசமெல்லாம் பரீட்சையெல்லாம் பார்த்து ஆண்டு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போவார். அப்புறம் போராட்டங்கள் அதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதை. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதையும் மந்திரம் செஞ்சுட்டாங்க, இல்லை எனக்கு அவங்க சாபம் போட்டாங்க, ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, முழங்கால் பட்டு ஜெபிச்சிங்கன்னா எதுவுமே உங்கள் பக்கத்தில் வராது. செய்கிறவங்க பக்கத்தில் அது போயிடும், அந்த பக்கமாக திரும்பிடும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்குடிச்சு போய் ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். கர்த்தர் வாங்கிப்படும். இயேசுவே நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.